ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம். அதாவது சும்மா இருக்கிற சங்கம் ஊதுக்கு எடுத்த மாதிரி ஆல்ரெடி வந்து திவாகர் பண்ண சம்பவங்கள் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. நம்ம விஜய் சேதுபதி ஏதோ ஒரு கொஷின் கேட்பார், அதுக்கு தேவையில்லாமல் ஒரு பதிலை சொல்லி அவங்க வந்து மாட்டிப்பார். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து யார் அசட்டு தைரியமாக இந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வியானா எந்திரிச்சு, சார் இவங்க கூட இவங்க மத்தியில் வாழ்கிறதே ஒரு தைரியம் வேணும் சார், அந்த தைரியம் எனக்கு இருக்குது, நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டாஸ்க்கும் பண்ணுறேன், அதனால் இனியும் நான் தைரியசாலி சொல்லிக்கிறேன் அப்படி மாதிரி சொன்னோடனே கிளாப்ஸில் அள்ளுச்சு. அங்கே என்னடா இதுக்கு வந்துட்டு இவ்வளோ கிளாப்ஸ் அப்படின்னு உடனே விஜய் சேதுபதி அழகாக கேட்டார், எது டாஸ்க்லாம் கொடுத்தா பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்களே அந்த தைரியமா அப்படின்னோன்னு வியானாக்கு ஒரு மாதிரி வச்சு அந்த பக்கம் எல்லாருமே கிளாப் பண்ண ஆரம்பிச்சாங்க. சபரி, எஃப்ஜே, இன்னும் ஒரு சில பேர்லாம். இல்லை அப்படிலாம் இல்லையே, நான் எல்லா வேலையும் பண்ணுறேனே அப்படின்னும்போது இவர் திரும்பவும் விஜய் சேதுபதி கலாய்க்கிறார். யார் நீங்கள் டாஸ்க் கொடுத்தா உடனே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க இல்லை நான் உண்மையாக நான் நல்லா தான் பண்ணுறேன், அது எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. அதுக்கு அவர் இல்லைம்மா நீங்கள் நல்லா பண்ணுறீங்களா இல்லைன்றது எங்களுக்கு தெரியும், ஏன்னா நாங்கள் வந்துட்டு பிக் பாஸில் பார்த்துட்டு தான் இருக்கோன்னு கலாச்சி விட்டாப்புல. அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போது நான் என்ன சொல்ல வேணேன்னா, நான் வேணால் திவாகர் அண்ணாவை சொல்கிறேன்ட்டாங்க. இல்லைம்மா உங்களை தைரியம் இல்லைன்னு இல்லை சொல்லலை, நீங்கள் டாஸ்க்காக ஒழுங்காக பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு உட்காருங்கன்ட்டார். அவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. ஆக்சுவலாக இது பதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இவங்க மத்தியில் வாழ்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும், உண்மை தான். ஆனால் கொடுத்த டாஸ்க்கெலாம் ஓரளவுக்காவது பண்ணணும், வீட்டு வேலைகளை ஓரளவுக்காவது செய்யணும். எதையுமே நான் செய்ய மாட்டேன் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தான் இங்கே வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி வச்சு செஞ்சு விட்டு போயிட்டார். இனிமேலாவது ஒழுங்காக செய்யுங்கன்னு. இது ஒரு வேக்கப் கால் தான். ஏன்னா வியானா வந்துட்டு நம்ம செய்கிறது எல்லாமே வெளியில் வந்து சூப்பராக போகும், அப்போ மக்கள் வந்து நம்மளுக்கு உண்மையிலே சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் எல்லா வேலையும் செய்யணும். அங்கே சொல்கிற விஷயங்கள்லாம் செஞ்சு அதில் நான் மனஸ்தாபம் வந்து பண்ணுறது வேறு விஷயம். சும்மாவே வந்துட்டு நான் பண்ண முடியாது சொன்னாங்கன்னா காண்டாயிடுவாங்க. சரி, இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வியானாக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.